தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம், அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது. இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் வண்டுகள் காத்த ஜீவன் நிறைவு பகுதியை நாம் சிந்திக்க இருக்கிறோம். மகரத்வஜனை தேடிக்கொண்டு அரண்மனையை சுற்றிய மாருதி அங்கே ஓரிடத்தில் இளம் பெண் ஒருத்தி அழுது கொண்டிருப்பதை கண்டார். அவள் அருகில் சென்று, தாயே, நீ யார்? உன்னை பார்த்தால் அரக்கர் இனத்தை சேர்ந்தவள் அல்ல என்று தோன்றுகிறது. உன் துயரம் என்ன என்று கேட்டார். ஐயா, நான் ஒரு நாகக்கன்னிகை. ஒரு நாள் தனிமையில் சஞ்சரித்துக் கொண்டிருந்த என்னை கண்டு ஐராவணன் இங்கு தூக்கி வந்து விட்டான். மைராவணன் என்னை பார்த்ததும் என் மீது மோகம் கொண்டு விட்டான். அதையறிந்த ஐராவணனோ தான் என்னை மணக்க விரும்புவதாக கூறினான். இருவருக்கும் இடையே என்னை யார் மணப்பது என்பதில் போட்டி ஏற்பட்டிருக்கிறது. இவர்களுடைய பிடியிலிருந்து தப்பிச் செல்ல வழி தெரியாது என் பரிதாப நிலையை நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன் என்றாள் அவள். அம்மா, கவலைப்படாதே. காலம் நமக்கு சாதகமாக இருந்தால் உன்னையும் காப்பாற்றி விடுவோம். ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் இருவரும் அவர்களுடன் போர் செய்கிறார்கள். அவர்களுடைய தலையை துண்டித்து எறிந்தாலும் மீண்டும் தலைகள் ஒட்டிக்கொண்டு விடுகின்றன. அவர்களுடைய உயிர்நிலை தெரிந்துவிட்டால் அவர்களை கொன்று உன்னையும் மீட்டுச் செல்ல முடியும் என்றார் மாருதி. ஐயா, இந்த ரகசியத்தை நான் அறிவேன். ஆனால் ஒரு நிபந்தனை. அதற்கு சம்மதிப்பீர்களா என்று கேட்டாள் அப்பெண். தாயே, சொல்லம்மா. உன் விருப்பம் நிறைவேற்றக்கூடியதாக இருக்குமானால் ஆக்ஷேபனை இல்லை என்றார் ஆஞ்சநேயர். ஐயா, ஸ்ரீராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரை மணக்க வேண்டும் என்ற சங்கல்பம் கொண்டிருந்த போதுதான் என்னை இந்த அரக்கன் தூக்கி வந்தான். ஸ்ரீராமன் என்னை மணப்பதாக இருந்தால் அந்த ரகசியத்தை நான் சொல்கிறேன் என்றாள் அவள். சற்று யோசித்தார் ஆஞ்சநேயர். அவளுடைய கோரிக்கை நிறைவேற்றக்கூடியதாக இல்லையே. அந்த நேரத்தில் அவர் தந்திரமாக காரியத்தை சாதித்துக் கொள்ள முடிவு செய்தார். அம்மா, உன் கோரிக்கையை நான் நிறைவேற்ற ஏற்பாடு செய்கிறேன். ஆனால் அவருடைய பாரத்தை உன் மஞ்சம் தாங்க வேண்டும். அதை தாங்க சக்தி இல்லையேல் உன் விருப்பம் நிறைவேறாது. இப்போது சொல், நான் கேட்ட விவரத்தை என்று கேட்டார். ஐயா, ஒரு நாள் சில சிறுவர்கள் நந்தவனத்தில் இருந்த வண்டுகளை பிடித்து முட்களில் கோர்த்து விளையாடிக் கொண்டிருப்பதைக் கண்ட சகோதரர்கள் அச்சிறுவர்களிடமிருந்து வண்டுகளை விடுவித்தனர். அவ்வண்டுகள் அச்செய்கையால் மகிழ்ச்சியடைந்து, அன்பர்களே, இன்று உங்களால் நாங்கள் பிழைத்தோம். இக்காரியத்தை நாங்கள் மறக்க மாட்டோம். ஆகவே உங்கள் ஜீவனை நாங்கள் ரட்சிக்கிறோம் என்றன. அது முதல் அவ்வண்டுகள் துன்பம் நேரும் போதெல்லாம் அமுதத்தை கொண்டு வந்து அவர்கள் இரத்தத்தில் கலந்து விடுகின்றன. அதன் காரணமாக அவர்களுக்கு மரணம் சம்பவிப்பதில்லை. அந்த வண்டுகளை பிடித்து நசுக்கி கொன்றுவிட்டால் அரக்கர்கள் இருவரும் மாண்டு விடுவார்கள் என்றாள் நாகக்கன்னிகை. மாருதி அடுத்த க்ஷணம் நந்தவனத்தை அடைந்தார். பஞ்சமுக ஆஞ்சநேயராக தோற்றமெடுத்து அங்கிருந்த வண்டுகளை ஒன்று கூட விடாது நசுக்கலானார். கடைசியாக ஒரே ஒரு வண்டு மட்டும் எஞ்சியது. அதை நசுக்க கைகளிலே எடுத்தபோது தன்னை விட்டுவிடுமாறு கெஞ்சியது. உன்னை உயிருடன் விடுவதற்கு பதிலாக எனக்கு ஒரு காரியம் செய்வாயா என்று கேட்டார் மாருதி. வண்டு அதற்கு சம்மதிக்கவே நாகக்கன்னிகையின் மஞ்சத்தை குடைந்து வைக்க வேண்டுமென்றும் அதன் மீது உட்கார்ந்ததும் அது முறிந்து விழ வேண்டுமென்றும் தெரிவித்தார். அவ்வாறே செய்வதாக கூறி
பறந்து சென்றது வண்டு. நந்தவனத்திலே வண்டுகளை மாருதி நசுக்கிக் கொன்றுவிட்டபடியால் ராமலக்ஷ்மணர்கள் எய்திய அஸ்திரங்களால் அடிபட்ட அரக்கர் இருவரும் வெட்டுண்ட மரம் போல் விழுந்து உயிரை விட்டனர். சிவபிரான் ஆனந்தமூர்த்தியாக அவர் முன் எழுந்தருளி, ஆஞ்சநேயா, பஞ்சமுக ஆஞ்சநேயராக அவதரித்த உனது தோற்றத்தை நினைப்போருக்கும் ஸ்தோத்திரம் செய்வோருக்கும் எந்தவித துன்பமும் நேராது. சிரஞ்சீவியாக இருந்து மங்களத்தை பெருக்குவாயாக என்று ஆசிர்வதித்தார். பின்னர் மாருதி ஸ்ரீராமனிடம் தாம் புறப்பட்டு வந்தது முதல் நடந்தவற்றை விவரித்து மகரத்வஜனை அறிமுகம் செய்து வைத்தார். அந்த பாதாள பட்டினத்திற்கு மகரத்வஜனையே அரசனாக முடிசூட்டினார் ஸ்ரீராமன். அங்கிருந்து அவர்கள் புறப்பட எத்தனிக்கையில் மாருதி நாககன்னிகையின் வேண்டுகோளை நினைவுபடுத்தி அவளிடம் அழைத்துச் சென்றார். நாககன்னிகை ஸ்ரீராமனை கண்டு பக்தியுடன் பாத பூஜை செய்து வரவேற்று உள்ளே அழைத்துச் சென்று மஞ்சத்தில் உட்காரச் சொன்னாள். ஸ்ரீராமன் உட்கார்ந்ததும் மஞ்சம் பொலபலவென்று முறிந்து விழுந்தது. அதை கண்டதும் அவள் துக்கம் தாங்காது ஸ்ரீராமனுடைய பாதங்களில் விழுந்து அழுதாள். பிரபோ, என் ஆசை நிராசையாகிவிட்டதே என்று கண்ணீர் உகுத்தாள். ஸ்ரீராமன் அவளை பரிவுடன் அழைத்து, பெண்ணே, உன் பக்திக்கு யாம் கட்டுப்பட்டோம். உன்னை இந்த அவதாரத்தில் பக்தையாக ஏற்றுக்கொள்கிறேன். பத்தினியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த பிறவியில் நான் கிருஷ்ணாவதாரம் எடுக்கும்போது நீ சத்யபாமா என்ற நாமத்துடன் எனக்கு பிரியமானவளாக விளங்குவாய் என்றார். மாருதி தம் தோளிலே ஸ்ரீராமனையும் மகரத்வஜன் தன் தோளில் லக்ஷ்மணனையும் சுமந்து வந்ததை கண்டதும் விபீஷணன் முதலானோர் நிம்மதி அடைந்தனர். ஆஞ்சநேயா, எங்கள் உயிரை பிழைக்க வைத்தாய் என்று உணர்ச்சி பொங்க கூறினான் சுக்ரீவன். பாதாள லோகத்தில் நடைபெற்றதை மாருதி விவரிக்க கேட்டதும் அவர்கள் ஆச்சரியப்பட்டனர். பிரபோ, ஜனஸ்தானத்தில் 14,000 வீரர்களை முகூர்த்த நேரத்தில் விளையாட்டாக சம்ஹாரம் செய்த தாங்கள் இந்த 2 அரக்கர்கள் விஷயத்தில் ஏன் மௌனமாகிவிட்டீர்கள்? எங்களால் நினைத்து பார்க்கவும் முடியவில்லையே என்று கேட்டான் சுக்ரீவன். சுக்ரீவா, நீ கூறியது போல் இவையெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டல்ல. நான் விரும்பியிருந்தால் அரக்கர்கள் நம்மை நெருங்கிய போதே அவர்களை பொசுக்கி இருப்பேன். ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனுடைய பெருமையை உலகம் அறிய வேண்டாமா? அதற்காகவே நான் பேசாதிருந்தேன் என்றார் ஸ்ரீராமன். அந்த வார்த்தைகள் மாருதியை புலகாங்கிதமடையச் செய்தன. நாளைய நிகழ்வில் மூல பலத்தின் முழு நாசம் குறித்து நாம் சிந்திப்போம். இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் வண்டுகள் காத்த ஜீவன் நிறைவு பகுதியை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் ஆதவ சிஷ்யன் ஆஞ்சநேயனோடு நாளையும் நமது பயணத்தை தொடர்ந்து பயணிப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.